இது என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறதே தெரியல. எஃப்ஜேக்கும் பாருக்கும் நடந்த ஒரு சண்டை. ஸோ அவங்க வந்துட்டு எஃப்ஜே வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க பார்வதியை ஹோஸ்ட் பர்ஃபார்மராக. ஸோ அதில் வந்துட்டு பார்வதி வந்து செம்ம கடுப்பாயிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா, டேய் என்னடா நீ இவ்வளோ பெரிய கேவலவாதியாக இருக்க, எந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் பிக் பாஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை தவிர வேறு எல்லாரையும் கால் தூசின்னு நீ நினைக்கிற, உனக்கு மட்டும்தான் திறமை இருக்குது, வேறு யாருக்கும் திறமையே இல்லைன்னு நினைக்கிற, ரொம்ப சுயநலவாதி, ஓவர் ஆணவம் உனக்கு, தலைக்கேறி போய் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எஃப்ஜேயை திட்டுறாங்க. ஆனால் எஃப்ஜே வந்து பொறுமையாக தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஆரம்பத்துலலாம் ரொம்ப கோவப்பட்டார், பட் அந்த இடத்துல பொறுமையாக தான் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சீ தூ இந்த மாதிரி பேசுகிறது வந்து நேற்றுக்கும் சுபிக்ஷாவை வந்து தூன்னு சொல்லியிருப்பாங்க, துப்பியிருப்பாங்க. சுபிக்ஷா பண்ணது தப்பு, அவங்க காயின்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவங்களோட சைட்லேருந்து கரெக்ட். ஏன்னா அவங்களும் நிறைய பேர்த்து கூட சண்டை போட்டிருக்காங்க, அதனால் அப்படி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அதுக்காக வந்து துப்புறது வந்து கரெக்ட் பிஹேவியர் கிடையாது. ஸ்டார்டிங்கில் கமருதீன் துப்புனதுனால தான் வந்து பாரோப்போ அவங்கக்கிட்ட சண்டைக்கே போயிருப்பாங்க. இது எதுக்கு இப்படி துப்புற, வாட்டர்மெலன் திவாகரை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்க அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஸோ எஃப்ஜே பார்த்து எவ்வளோ கேவலமான ஆளுங்களெல்லாம் உள்ளே எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ சரியாக படலை. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு திறமை இருக்கிறவங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர முடியும், சும்மாலாம் வர முடியாது, நம்ம கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பாரு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றபடியெல்லாம் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப போரிங்கான ஒரு சீசனை கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிஹேவியரை கட் டவுன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு கிராஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.